வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜம் பண்ணுறப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குதிரை பற்றிய ஒரு செய்தி. என்ன பெருசாக எங்களுக்கு தெரியாதான்னு நினைக்காதீங்க. இது உண்மையிலே லேட்டஸ்டான ட்ரெண்டிங்கான செய்தி. அதாவது அந்த காலத்து ராஜாக்கள் குதிரைப்படை வச்சுருந்தாங்க. போலீஸில் கூட ஒரு குதிரைப்படை பிரிவு இருக்குது, இன்னும் இருக்குது. ஆங்கிலேயர்கள்லாம் குதிரையை யூஸ் பண்ணாங்க நிறையா. சினிமாவில் நிறைய குதிரை சவாரி காட்சிகள்லாம் பார்க்குறோம். ஆனால் குதிரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி மனிதனுடைய தலைக்கோ முகத்துக்கோ நேராக வரும் அதனுடைய முதுகு. அதில் ஏறுறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். அது என்ன தான் கையை வச்சு நீங்கள் ஜம்ப் பண்ணாலும் அது இன்னும் கொஞ்சம் கீழே இருந்தால் தான் ஈஸியாக ஏற முடியும். அதெல்லாம் அன்றைக்கி குதிரை ஏற்றம்ங்கிறது ஒரு தனி பயிற்சியே இருக்குது. எல்லாராலையும் குதிரை ஓட்ட முடியாது. கிண்டி ரேஸ்லேயும் மற்ற குதிரை ரேஸ்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை பறக்கும். ஒரு தடவை ரேஸு கூட்டி போன ஒரு நண்பர் பார்க்குறதுக்கு போனால் இந்த பேர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னாரு. எங்கேன்னு கேட்கறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்ட்டார். குடுதி தான் பறந்தது. அவ்வளோ வேகமாக போகிறாங்க. இந்த குதிரையினுடைய இன்னொரு கதை என்னென்னா, நலமகாராஜா தேர் ஓட்டிகிட்டு போகிறாரு. குதிரையை பூட்டி தேரை ஓட்டிகிட்டு போகிறார். அதில் அந்த பிரயாணம் பண்ணவர் கீழே விழுந்த மேலாடையை எடு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே 24 காத தூரம் போயிடுச்சான். ஒரு காதம் அப்படிங்கிறது ஒரு மைல். அந்த காலத்தில் மைல். இன்னும் கூட வெள்ளைக்காரங்க மைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. கிலோமீட்டருக்கு அவங்க வரல, ஏன்னு தெரியல. அப்போது குதிரைக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ எதுக்கு இந்த குதிரை கதை சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்குன்னா, தெலுங்கானா மாநிலத்தில் டேங்கர் லாரி ஸ்ட்ரைக்கு, அது தவிர ஹெவி வெஹிக்கிள்ஸ் நிறைய ஸ்ட்ரைக்கு. இவங்களுக்கு பெட்ரோல், டீசல் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு. பங்கில் பார்த்தீங்கன்னா கியூ நிற்கிதான். ஏன்னா அங்கே பழைய ஸ்டாக் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறத ரேஷனில் கொடுப்பாங்க. 5 லிட்டர் 10 லிட்டர்னு இல்லாமல் ஆளுக்கு இவ்வளோன்னு பிரித்து கொடுத்துட்ருப்பாங்க போல இருக்கு. சரியான கூட்டம். வண்டி ஓட்ட முடியாது. சாதாரண வண்டி, ஒரு டிவிஎஸ் 50 மாதிரி ஒரு எளிமையான வண்டி கூட பெட்ரோல் இல்லாமல் இயக்க முடியாது. அப்போது சாதாரணமாக நம்ம இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் மலைச்சு போயிடுவோம். ஐயோ பெட்ரோலே என்னடா பண்ணுறது, என் நேரம் பாருங்க, இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த ஊரில் பாருங்கள், ஒரு கம்பெனியில் ஒரு ஊழியர் வித்தியாசமாக சிந்திச்சிருக்காரு. என்ன வித்தியாசமா? டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குது, வண்டி ஓட்டம் குறைவாக இருக்குது, பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, நிம்மதியாக போச்சுன்ட்டு ஒரு குதிரையை பிடிச்சி அதில் ஏறி அவர் சவாரி பண்ணி தன்னுடைய வேலை பண்ணிட்டு இருக்கார். அது என்ன வேலை உங்களுக்கு தெரியாதா என்ன? அதுதான் உணவுப் பொருள் சப்ளை பண்ணுற கம்பெனியில் வேலை செய்கிறார் அவர். நம்ம ஊரில் இருக்கு இல்லைங்களா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, டொமேட்டோன்னு நிறைய இருக்குது. அதே மாதிரி யார் யார் எங்கெங்கே உணவுப் பொருள் ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ கரெக்ட் டைமுக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணியிருக்கார். இவர் வழக்கமான வண்டியில் போனால் கூட அப்படி பண்ண முடியாது. இந்த டிராஃபிக்கில் பாதி இடத்துல மாட்டிக்கும். இது ரோடு காலியாக இருக்கோ என்னமோ தெரியல, சும்மா குதிரையில் ஏறி சவாரி பண்ணி அழகாக டெலிவரி பண்ணியிருக்கார். இந்த விஷயத்தை ஒரு ட்ரெண்டிங் அப்படின்னே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இதுதான் அந்த மாற்றி யோசி அப்படிங்கிறதும், நம்ம ஒரு குழப்பமான நேரத்தில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதும் இதுதான். வேற ஒன்றும் கிடையாது. ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை வந்தோன்னா ஃபங்க் ஆகிடக்கூடாது. சரிங்களா? அப்போ ஐயோ இன்னொரு வந்துச்சு, என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு வழி இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுங்களா? கடவுள் சோதனை கொடுப்பான். ஆனால் யார் யார் எவ்வளோ தாங்குவாங்களோ அந்த அளவுக்கு தான் சோதனை கொடுப்பாராம். இதுதான் அதில் இருக்க விஷயம். இதை நம்ம கொஞ்சம் உணர்ந்துட்டோம்னா அந்த எந்த விதமான சிக்கலையும் ஈஸியாக தாண்டி வந்துடலாம். தேவை கொஞ்சம் பொறுமை. அவ்வளோ பொறுமை. அது இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அப்போது இந்த இடத்துல வண்டி இல்லை, பெட்ரோல் இல்லை, வர முடியாது அப்படின்னு சொல்லி கம்பெனியை மூடலை. அவங்க ஆர்டர் எடுத்திருக்காங்க. இவர் குதிரையில் கொண்டு போய் டெலிவரி பண்ணியிருக்கு. சாதாரண விஷயம் இல்லை. குதிரை ஓட்டிகிட்டு போகிறதுங்கிறது விளையாட்டு இல்லை. சாதாரணமாக அந்த பீச்சில் ஒரு குதிரையில் ஏறி அப்படின்னு நடத்தி கூப்பிட்டு போகிறதே நமக்கு பயமாக இருக்கும். எப்போ விழுந்துருவோமோ என்னமோன்ட்டு. அவ்வளோ வேகமாக ஓடும்போது தூக்கி 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 போடுங்க. அதையெல்லாம் மீறி அந்த லகானையும் பிடிச்சிக்கணும். அந்த காலை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கும், ஃபுட்ரெஸ்ட் மாதிரி. அதில் ஒரு வளையம் மாதிரி இருக்கும். அதில் காலை எடுக்கக்கூடாது, இந்த லகான் கையை விடக்கூடாது. ஆனால் ஒரு இடத்துல உட்கார முடியாது. குதிரையில் 1/2 அடி 3/4 அடி தூக்கி 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 போட்டுக்கிட்டே தான் போகும். அதனால் அந்த ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்த பேப்பரில் பார்த்தேன். இது சொன்னால் பயனாக இருக்கும். ஏன்னா இதில் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குது.
அதுதான் நான் அதில் பார்க்குறது. அதனால் நம்ம அந்த மாதிரி ஒரு தைரியமான மாற்றி யோசிக்கிற திறனை நம்ம வளர்த்துக்கலாம். சரிங்களா? இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.